ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பகல்கம் காஷ்மீரில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், ரூம் ப்ரைஸ் என்ன, அண்டு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் போயிருந்தோம், அதோட ப்ரைஸ் என்ன. ஸோ இப்படி எல்லா இன்ஃபோ கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பகல்கம் போகிற ரூட்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா பகல்கமில் ஹோட்டல் பாம்பே பேலஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட வெளியே இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்னோ தான், எங்கே பாரு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒயிட் ஸ்னோ தான் கவர் ஆகியிருந்தது. அண்ட் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5000 ருபீஸு. கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா ரூம் விட்டு கிளம்பும் போது தான் வீடியோ எடுத்தோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே சென்ட்ரலைஸ்டு ஹீட்டர் இருந்தது. ஒரு பெட்டு வச்சுருந்தாங்க. அண்டு விண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இப்படி தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா குல்மர்கில் ஸ்டே பண்ண ரூமை விட கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்தது. ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. இது 5,000 ரூபா தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட வெயிட்டிங் ஏரியா. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா போனி ரைடுக்காக ஹார்சஸ் நிறைய வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அண்டு ரெண்டலுக்கு ஜர்க்கினும் ஷூவும் வாங்கிறதுக்கும் அங்கேயே பக்கத்துலேயே இருந்தது. 2 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து 400 ருபீஸ் ஷூக்கும் ஜர்க்கினுக்கும் வாங்கினாங்க. அண்டு போனி ரைடுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 1300க்கு பார்கெயின் பண்ணியிருந்தோம். அப் டு மினி சுவிட்சர்லாண்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரத்துக்கு எங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னாங்கன்னா 3000 ரூபா சொன்னாங்க. அதில் ஆஃப் பண்ணி எப்படியோ பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்கினோம். நீங்கள் அதே மாதிரி பார்கெயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க சொல்கிற ப்ரைஸ்க்கு ஆஃப் த அமௌண்ட் எப்போவுமே பார்கெயின் பண்ணுங்கள். 50% அப்படியே குறைச்சி கேளுங்க. அதே மாதிரி போர்டெலாம் சைடில் காமிப்பாங்க, இங்கே பாருங்கள் 3000 ரூபா தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பார்கெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்கெயின் பண்ணி பேசுங்க. போனி ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம்.
நீங்கள் வந்து போனி ரைட் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பிடுங்க. நாங்கள் ஒரு 9:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போனி ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து லேட் ஆக ஆக நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் உங்களுக்கு ஹார்சஸும் கிடைக்க லேட் ஆகும். ப்ளஸ் வந்து ப்ரைஸும் வந்து பெருசாக பார்கெயின் பண்ண முடியாது உங்களால். ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்புங்க. அண்டு சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா தான் ஃபுல்லாக எல்லாமே வந்து என்ஜாய் பண்ண முடியும். மினி சுவிட்சர்லாண்டில் சில ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, அதுவும் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த போனி ரைடில் போன இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்னோ அண்டு ட்ரீஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே வந்து ஓடாது. இந்த அழகை வந்து பார்த்து ரசிக்க மட்டும்தான் தோணும். அவ்வளோ வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. நாங்கள் காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து போயிருந்தோம். நீங்கள் ஸ்னோ வந்து பார்க்கணும் அப்படின்னா டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து போனீங்கன்னா அது கரெக்டான டைமாக இருக்கும். அண்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஜர்க்கின் அண்டு ஷூ வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா டெக்கத்லானில் போயிட்டு அதுக்கேற்ற ஜர்க்கின் தான் வாங்கணுன்ட்டு ஜர்க்கினும் ஷூவும் வாங்கினோம். ஆனால் அந்த ஜர்க்கின்லாம் வேலைக்கே ஆகலை. இந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜர்க்கின்லாம் கொஞ்சம் கூட எடுபடல. ஜர்க்கின் போட்டே பயங்கரமாக குளிர்ட்டு தான் இருந்தது. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு ஜர்க்கின் வந்து வாங்கிக்கோங்க, ஜர்க்கினும் ஷூவும். அண்டு குல்மார்க் பெஹல்காமில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து நீங்கள் வரும்போதே வந்து ரெண்டல் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ பிரச்சனை இருக்காது. எங்களுக்கு எங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்ரீநகரில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்டிங் வந்து நாங்கள் ஸ்ரீநகரில் ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டே வந்து ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஷூஸ்லாம் கட்டிட்டு வெறும் சாக்ஸில் உள்ளன் சாக்ஸ் தான் போட்டிருந்தோம். அப்போ கூட சுத்தமாக எதுவுமே வந்து கேட்கல. அவ்வளோ குளிராக இருந்தது. கால்லாம் குளிரில் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபிங்கர்ஸ்லாம் வந்து அப்படி வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு டேவே அதனால் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது. என்னடா ரொம்ப குளிராக இருக்குமோ, எப்படி குல்மார்க் பெஹல்காம்லாம் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எடுத்த இந்த ஹவுஸ் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் வந்து ப்ராப்பராகவே இல்லை. ஹீட்டர் நாங்கள் கேட்டதுக்கு எதை கொடுத்தாங்க தெரியுமா? கடைசியில் இந்த ஒத்தரம் கொடுக்குறதுக்கு ஒரு ஹாட் பேக் வந்து யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அதில் தண்ணியை பிடிச்சி 2 ஹாட் பேக் கொடுத்து இதையே நீங்கள் வந்து ஹீட்டரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டானுங்க. ஸோ அதனால் ஒன்று ஹவுஸ் போட் இது பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராப்பராக எல்லாம் இருக்கிற ஹவுஸ் போட்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அழகாக ஒரு ஹோட்டல் ரூமில் சென்ட்ரலைஸ்ட் ஹீட்டர் இருக்க ஹோட்டல் ரூம் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. எங்களால் ஃபஸ்ட்டு டே வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. ஸோ அதனால் செகண்ட் டே வந்து இல்லை வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேயே பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லேருந்து ஒரு ரூம் தான் வந்து எடுத்துட்டோம். அங்கே வந்து நல்ல ஹீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ
நீங்க காஷ்மீர் பிளான் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் பெஹல்காம் வந்து போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த போனி ரைடு வந்து ட்ரை பண்ணுங்க. குடுக்குற பைசாக்கு கண்டிப்பா இது ஒர்த்து தான். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தரும். அண்ட் காஷ்மீர் வந்து நீங்க பிளான் பண்ற மாரி இருந்தா, டெக்கத்லான்ல வாங்குறதுக்குன்னு சில செக்லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? அது கூட இந்த பாடி வார்மர் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். வார்மர்ன்ட்டு ஹேண்ட்ஸ்க்கு வச்சுக்கிற மாரி பாடி வார்மர்ன்ட்டு தனித்தனியா இருக்கும். அது வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா, என்னதான் வந்து ஷூஸு, ஜர்க்கின் போட்டிருந்தாலும், சில டைம் வந்து ரொம்பவே குளிரும். ஸோ, அந்த டைம்ல எங்களுக்கு வந்து அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஜர்க்கின் யூஸ் ஆச்சோ இல்லையோ, அந்த பாடி வார்மர் வந்து நல்லாவே யூஸ் ஆச்சு. அது மட்டும் மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க டெக்கத்லான்ல.
ஒரு வழியா மினி ஸ்விட்சர்லாண்ட் வந்து ரீச் பண்ண போறோம். அண்ட் அப்படியே வந்து அங்கங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா மினி ஸ்விட்சர்லாண்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. மினி ஸ்விட்சர்லாண்ட் தான். வேற லெவல் வியூவா இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இங்கே இருந்த ஆக்டிவிட்டியில் ஒன்று வந்து ஸ்லெட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்சனுக்கு 200 சொன்னாங்க. சரி நம்ம பார்கெயின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 120 ருபீஸ்க்கு வந்து ஃபைனல் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அண்டு குல்மர்கை விட பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மினி ஸ்விட்சர்லாண்டில் இருக்க இந்த ஸ்லெட்ஜிங் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பைசாவும் ஜாஸ்தியாக இருந்தது. கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த மினி ஸ்விட்சர்லாண்டில் இருந்த ஸ்லெட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து மினி ஸ்விட்சர்லாண்ட் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெகல்காம் எங்கே போயிருந்தோம்னா பேட்டாப் வேலிக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேட்டாப் வேலி போகிறதுக்கு வந்து கேப் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்டாப் வேலி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் இந்த ட்ரீஸ் பாருங்களேன். லைட் பிங்க் கலர் ட்ரீஸு ஃபுல்லாக அந்த பேட்டாப் வேலி ஃபுல்லாகவே மோஸ்ட் பிளேசஸில் இதான் கவர் ஆயிருந்தது. அண்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் வந்து செம்மையாக இருக்கும்.
இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு காஷ்மீர் ட்ரிப்பை வந்து இதோட வந்து முடிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.